ஹாய் காய் சத்தமே இல்லாத உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நிரந்தரமான ஆசிரியர் வேலை வாய்ப்பு வந்திருக்குங்க. ஸோ இந்த ஸ்கூல் பொறுத்தவரைக்கும் நீங்க விண்ணப்பிக்க தேவையில்ல. அதே மாதிரி டெட் எக்ஸாமும் தேவையில்ல, எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லன்னு சொல்லியிருக்காங்க. வேற இந்த ஸ்கூல்ல நீங்க எப்படி பார்த்தீங்கன்னா கலந்துக்கணும்னா, நேரடி நேர்காணல் போனா வேலைன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, போஸ்ட் மூலியமா அப்ளை பண்ண தேவையில்ல, இமெயில் மூலியமா அப்ளை பண்ண தேவையில்ல. டைரக்ட்டா நீங்க பார்த்தீங்கன்னா போகலாம். அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 100% உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை உறுதி. அது மட்டும் கிடையாதுங்க. இந்த ஸ்கூல்ல பொறுத்தவரைக்கும் அதிக அளவு ஆசிரியர் வேலை வாய்ப்பு இருக்குதுங்க. நீங்க எந்த சப்ஜெக்ட், எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வாய்ப்பெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காது. கிடைச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு பார்த்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ இது மாதிரி ஆசிரியர் சம்பந்தமான வேலை வாய்ப்பு தகவல் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. அப்ப வாங்க நம்ம பார்த்தீங்கன்னா விரிவா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, போஸ்டர்ல உங்களுக்கு ஆசிரியர்கள் தேவைன்னு சொல்லிட்டாங்க. அர்ப்பணிப்புடன் செயல்படும் அனுபவமுள்ள புதிய ஆசிரியர்கள் நல்ல தொடர்பு திறன் உடையவர்கள் நேர்காணலுக்கு வர அழைக்கப்படுகிறார்கள். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, நீங்க பார்த்தீங்கன்னா நல்ல திறன் இருந்துச்சுன்னா நீங்க பார்த்தீங்கன்னா நேர்காணல் கலந்துக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, தயவு செய்து உங்கள் அசல் சான்றிதழுடன் வரவும். நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஜெராக்ஸ் எடுத்துட்டு போக கூடாது, ஒரிஜினல் சர்டிபிகேட்டே வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ என்னென்ன போஸ்ட்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா முதுகலையில் என்னென்ன கேட்குறாங்க? கணிதம், இயற்பியல், உயிரியல் 3 சப்ஜெக்ட்டுக்கு போஸ்ட் கிராஜுவேட் நீங்க படிச்சிருக்கணும் சொல்லி கொடுத்துருக்காங்க. எம்எஸ்சி பிஎட் படிச்சிருக்கணும். பிளஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து இளங்கலை உதவியாளர். இந்த இளங்கலை உதவியாளருக்கு அறிவியல் அண்ட் சமூக அறிவியல் கேட்கறாங்க. இதுக்கு நீங்க என்ன படிச்சிருக்கணும்? பிஏ படிச்சிருக்கலாம், பிஎஸ்சி அப்படிலாம் பார்த்தீங்கன்னா முதுகலை படிச்சிருந்தாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. எம்ஏ, எம்எஸ்சி, பிஎட் படிச்சிருக்கணும். இதுக்குதான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா முதுகலைக்கு பார்த்தீங்கன்னா வேணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, தொடக்க பள்ளியில ஆசிரியர் வேணும்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல், இந்தி அண்ட் பேசும் ஆங்கிலம் சொல்லியிருக்காங்க. நீங்க ஆங்கிலத்தில் நல்லா பேசினா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் எலிஜிபிள். அதுல தான் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுக்கு பிஏ, பிஎஸ்சி, பிஎட் நீங்க கம்பல்சரி பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கேன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தேவையில்ல. அடுத்து கிண்டர் கார்டனுக்கு பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கோம். அனைத்து பாடத்திற்கும் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருக்கணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, நீட் அண்ட் ஜேஇ அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கணிதம், இயற்பியல் நீங்க பார்த்தீங்கன்னா நடத்துறதுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸோட முதுகலை படிச்சிருந்தீங்க உங்களுக்கு எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்க வேற எங்கேயாவது ஒர்க் பண்ணிருந்தீங்களா இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா ஜாப் கிடைக்கும். பிடி டீச்சர் கேட்கறாங்க. இதுக்கு பெண் விண்ணப்பத்தாரர்கள், அதாவது புதியவர்கள், அனுபவம் உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, பெண்கள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆண்கள் கிடையாது. அலுவலக பணியாளர், ஆபீஸ் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. டேலி உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்க ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, அக்கௌண்ட் நீங்க பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கணும். டேலி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டேலியில உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நேர்காணல் எப்ப நடைபெறுது? 19/4/2026 காலையில 10 மணிக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நேர்காணல் நடைபெறும் சொல்லி கொடுத்துருக்காங்க. எங்கன்னா பள்ளியோட வளாகம். சம்பளம் பொறுத்த வரைக்கும் பேச்சுவார்த்தை மூலம் உங்களுக்கு நடைபெறும் சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேர்காணல் போகும்போது உங்களுக்கு சேலரி பத்தி பேசுவாங்க. விடுதி வசதி, தங்கும் இடம் பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க, 2 கொடுத்துருக்காங்க. மின்னஞ்சல் கொடுத்துருக்காங்க நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்கறதுக்கு. அடுத்து எங்க பாருங்க, ஸ்கூலோடைய அட்ரஸ் ஸ்ரீ அம்மாள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, லிங்க பைரவி அவென்யூ, தேசிய நெடுஞ்சாலை, பாடலூர் போஸ்ட், பெரம்பலூர் மாவட்டம் 21109. இந்த பின்கோட்ல இந்த ஸ்கூல் இருக்குது. இங்கதான் நீங்க பாத்தீங்கன்னா நேர்காணலுக்கு வரணும். 19/4/2026 சொல்லிட்டாங்க. சோ இந்த வாய்ப்பு பாத்தீங்கன்னா யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் பாத்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. இது பாத்தீங்கன்னா தனியார் ஸ்கூல் தான். சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செட் ஆச்சுன்னா நீங்க ஒர்க் பண்ணுங்க. இல்லையா பாத்தீங்கன்னா அடுத்து அரசு உதவி பெறும் பள்ளி ஏதாவது வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணாம தான் நமக்கு பாத்தீங்கன்னா கிடைக்காது. ஒரு ஸ்கூல்ல நல்ல சேலரியில உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆசிரியர் வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஒரு ஸ்கூல்ல நல்ல ஜாப் பாத்தீங்கன்னா நான் போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா பல பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் பயனடையட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.